பல வகைப்படும். திருடுனா அது குற்றம். இன்னைக்கு பணம் திருடுறது, பொருள் திருடுறது இதெல்லாம் ஒரு வகை. இன்றைக்கு ரொம்ப அதிகாரப்பூர்வமா, அங்கீகாரமா திருடுற ஒரு தொழில் இருக்குன்னு சொன்னா, மணல் திருடுறது, மண்ணு திருடுறது. இது இன்னைக்கு சமுதாயத்துல பெருசா திருட்டுன்னு அங்கீகரிக்க முடியல. ஆனா சட்டம் சொல்லுது இது திருட்டு. இயற்கை வளத்தை கொள்ளையடிப்பது மிகப்பெரிய திருட்டு. ஒருத்தன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை போய் பிக் பாக்கெட் எடுத்துட்டோம்னா அது தனி மனித பாதிப்பு. ஆனால் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது என்பது இந்த சமூகத்தையே பாதிக்கிற ஒரு குற்றம். அதனால தான் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ரொம்ப கடுமையா கண்டிக்குது, தண்டிக்குது, தண்டனை கொடுக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளுடை குற்றவாளிகள். இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்ல இருப்பாங்க. பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க. அதிகாரிகள்லாம் வாளை சுருட்டிக்கிட்டு உங்களுக்கு வணக்கம் வைக்கிற ஒரு நிலைமையில இருப்பாங்க. அரசியல் பவர் இருக்கும். இவங்க செய்கிற குற்றங்கள் அம்பலத்துக்கு வர்றதில்ல. ஒரு வயிற்று பசிக்காக ஒரு ஏழையா இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு டீ கடையில போய் ஒரு பன்னு ஒரு ஒரு ரூ. 10 பன்னை திருடிட்டான்னா அவன் மேல திருட்டு கேஸ் போவான். ஆனால் இது போல ஒயிட் காலர் கிரிமினல் என்று சொல்லக்கூடிய அரசியல் ஆதாயம் சப்போர்ட் உள்ளவர்கள், அதிகாரிகளின் ஆதரவு உள்ளவர்கள், இவர்களெல்லாம் குற்றம் செஞ்சா அப்படியே கவர்மெண்ட், அரசாங்கம், காவல்துறை அப்படியே பின்னங்கால் பிடரில் அடிக்கிற மாதிரி பின்வாங்கி ஓடுறத கண்கூடா நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிற ஒரு பிரச்சனை. தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் வட்டம், தண்டதோட்டம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபர் செங்கல் சூளை நடத்துகிறாரு. செங்கல் சூளை நடத்தணும்னா அரசுக்கிட்ட அனுமதி வாங்கணும். கனிம வளத்துறைன்னு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியை இருக்கிறது ஒரு துறை இருக்குது. சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை. அதில் போய் முறையாக ஆவணங்களை காட்டி பர்மிஷன் வாங்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாம்ஸ் வச்சுருக்கான். எந்தெந்த இடத்துல மண் எடுக்கணும், எவ்வளவு எடுக்கணும், எந்த இடத்துலலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நாம்ஸ் வச்சு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள்ளே தான் நீங்கள் இப்படி எடுக்கணும், போகணும், வரணும், சில நிபந்தனைகள் படி அவங்க அரசு உரிமம் கொடுப்பாங்க செங்கல் சூளை நடத்துறதுக்கு. அதுபோல் மணல் எடுக்கிறதுக்கும் அப்படி தான், மண் எடுக்கிறதுக்கும் அப்படி தான். ஆனால் தஞ்சாவூர்